ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு அண்ணன் தம்பிட்டேன் அண்ணன் தங்க பாசம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடல், ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு வரிகள். நிச்சயமாக இந்த மாதிரி பாடல்கள் எழுதி அந்த பாடலாசிரியருக்கு மிக்க நன்றிகள். இப்போ இந்த பாடலை பற்றி பாடிட்டோம் இல்லையா, முதல் பாடல் பாடிட்டோம். இப்போ நம்ம கெஸ்ட் மிஸ்டர் சங்கர் கிட்ட கேட்கலாம் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. வெரி ஆப்ட் ஆக்சுவலி. இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது தான் தி பெஸ்ட்டு. நீங்கள் பாடலாசிரியர் பற்றி சொன்னீங்க, கங்கை அமரன் எழுதின பாட்டு இது. அண்ட் கலைஞர் கருணாநிதியோட ஒரு பியூட்டிஃபுல் வசனம், லைக் இட்ஸ் ரொம்ப அருமையான ஒரு மூவி அது. அண்ட் பியூட்டிஃபுல்லி சாங். தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். தேங்க்யூ. உண்மையில அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு. பாசப்பறவைகள் அப்படின்ற அந்த படத்தில் வந்து கலைஞர் அவர்கள் எழுதிய வசனங்கள் வந்து அவ்வளோ அனல் பறக்கும். ஒரு கோர்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சிவகுமார் ராதிகான்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். மிக்க நன்றி. இப்போ அடுத்த பாடலுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருந்தோம். வணக்கம், காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் வடிவாம்பாள் கதைக்கிறேன், மிஸ் ஆகால இருந்து. வணக்கம் வடிவாம்பாள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ராஜகணபதி, யசிந்தினி, நீங்க ரெண்டு பேரும் ஆரம்பமே கலக்கி இருக்கிறீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். நல்லா இருக்கு, அப்படியே போய்கொண்டிருக்கு. நீங்க பாடுற எனக்கு தெரியும். உங்கள்ட்ட நான் பாட்டு கேட்கறேன்னா ஒவ்வொரு முறை நீங்க செய்யற. நீங்க இந்த முறை உங்களுக்கு நேரம் இருந்தா கண்ணம்மா கனவில்லையா ஒரு 2 என்றாலும் எஸ்பிபி ஒரு பாட்டு பாடையில வேண்டா பாடுங்க. நிச்சயமா அது வந்து ஒரு லிஸ்ட்ல வச்சுக்கிறோம். நேரம் பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா நடுவுல வந்து டைம் கிடைக்கும் பாடுறோம். ஓகே. உங்களுக்கும் மிக்க நன்றி. ஏன்னா எனக்கு ஒரு புது பேர் வச்சிருக்கீங்க, ராஜ கணபதின்ட்டு, ராஜ் கணேஷ. இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. மிக்க நன்றி. அது பொருந்து வந்த பேரும் உங்களுக்கு பொருந்தும். மிக்க நன்றி. மிக்க நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பாருங்க. ஓகே, நல்லா. Thank you so much. காலர்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணுறீங்க எங்களுக்கு. நீங்கள் உடனே வந்து எங்களோட பேச முடியாது. ஒரு 30 செகண்ட்ஸ் லேக் இருக்கும். நாங்கள் இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அங்கே ரிசீவ் ஆகிறதுக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் லேக் இருக்கும். அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் பாட்டு முடியறதுக்கு முன்னமே வந்து கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணி கால் பண்ணிங்கன்னா எங்களோட பேசலாம் நீங்கள் உடனே. தேங்க்யூ. இப்போ அடுத்த பாட்டு க்ளூ சொல்லாமா? இப்போ இந்த பாட்டுக்கு சொன்னோம், யாரும் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. நீங்க அடுத்த பாட்டுக்கு என்ன க்ளூன்னு சொல்லிட்டு நான் போலாமா? போ. கர்ணா படத்துல இடம் பெற்றது. இது வந்து தர்பாரி கானடா ராகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. அடேங்கப்பா, இவங்க டீச்சர் வந்து மியூசிக் டீச்சர் வேற சொல்லிட்டாங்க. தர்பாரி கானடா ராகத்துல வந்த ஒரு அருமையான ஒரு டுயட் சாங். நல்ல காதல் சாங். ஆமா, நல்ல ரொமான்டிக் சாங். நல்ல ரொமான்டிக் சாங் சொல்லிட்டு இதுக்கு மேல சொல்ல முடியாதுங்க. கர்ணான்னு சொல்லிட்டாங்க, தர்பாரி கானடான்ட்டாங்க. இது நிறைய பேர் தெரியும் இப்போ என்ன பாட்டுன்னு. இப்போ அடுத்த பாட்டு, அதுக்கு முன்னாடி இந்த பாட்டு, பழைய பாட்டு பாடிட்டு வரலாம்.